கைஸ் குட் மார்னிங். இன்னைக்கு வந்து டே 2. இன்னைக்கு தான் ஆக்சுவலி ட்ரிப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நேற்று சும்மா புத்திரஜயான்னு ஒரு இடம் பக்கத்துலேயே தான், ஒரே இடத்துல தான் நம்ம இருந்துட்டு வந்தோம். இன்னையில தான் நம்ம இறங்கி இறங்கி ஏறுறது எல்லா இடம் பார்க்குறதுலாம். டே 2 வந்து கேஎல் சிட்டி டூர். கோலாலம்பூரில் அந்த சிட்டியில் இருக்க முக்கியமான இடங்கள் அதெல்லாம் வந்து நம்ம காட்டுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதெல்லாம் இன்னைக்கு ஃபுல் டே அதான் இருக்க போகுது. ஸோ காலை இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு சிட்டி டூர் கண்டினியூ பண்ணிவிட்டு திரும்பி லஞ்சும் வெளியே சாப்பிட்டுட்டு திரும்பி சிட்டி டூர் கண்டினியூ பண்ணிட்டு ஹோட்டலுக்கு வந்துடுவோம். அதுதான் இன்னைக்கு பிளான். இதான் நம்மளோட ஹோட்டல். சின்ன ரூம் தான், பட் நல்லா கோசியாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரூமை நாங்கள் குப்பையாக்கிட்டோம். வந்தோன்னே எடுத்துருக்கணும். நேற்று செம்ம டயர்ட், அதனால் எடுக்க முடியல. சரி, இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் நம்ம கிளம்பலாம். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் வந்தாச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கேயே இருக்காங்க. பிரபா இங்கே இருக்கான். உள்ளே வந்து நம்ம ட்ரிப்க்கு வந்தவங்க எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி என்ன ஃபுட்டு அவைலபிள்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து ஆம்லேட் கவுண்டர் இருக்குது, எக்ஸ்டேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே ஜூஸஸ் இருக்குது. அப்புறம் உள்ளே வந்து ஃபுட்டெல்லாம் இருக்குது. இங்கே வந்து சாலட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து நம்ம தங்கியிருக்க ஹோட்டல்லே நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு. இவங்க வந்து டயட்டில் இருக்காங்க இந்த மேடம். நல்லா அவங்க இப்படி தான் சாப்பிடுவாங்க. ப்ரௌன் பிரெட், ஜாமு, பட்டர். இங்கே வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நேற்று நைட்டை விட ஐட்டம்ஸ் கொஞ்சம் நிறையா தான் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து காஃபி ஸ்டேஷன் இருக்குது. ஓகே, வாங்க நம்மளும் போய் சாப்பிடுவோம். கிளம்பியாச்சு. மார்னிங் எல்லாம் வண்டியில் ஏறிட்டு இருக்காங்க. பிரபா வந்து ஹோட்டலில் இருக்கோம். அண்ட் இப்போ தான் அந்த மலேசியாவோட ஃபீல் கிடைக்குது. இந்த இடத்துல அழகாக இருக்குது. சின்ன ஸ்ட்ரீட்டு, ஆனால் பில்டிங் செம்ம பெருசு. இங்கேருந்து பார்த்தா அப்படியே நான் வந்து பார்க்கணும் அந்த மாதிரி இருக்குது. ஹே ரிஷி, என்னடா ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்கிறா. டிவியில் வரும். ஹாய் சொல்லு. அச்சோ ஹாய். ஓகே, சிட்டி டூரோட ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்ம வந்திருக்க இடம் பேர் வந்து கேஎல் டவர். ஸ்ரீலங்காவில் ஒரு லோட்டஸ் டவர் இருக்கும்ல, அந்த மாதிரி. ஸோ இது வந்து வேர்ல்ட் செகண்ட் டாலஸ்ட் பில்டிங். ஸோ இதில் வந்து உள்ளே போய் பார்க்கணுன்னா நம்ம தனியாக டிக்கெட் எடுக்கணும். அதுக்கு ப்ரைஸ் ஐ திங்க் 2000 சம்திங், 3000 கொஞ்சம் கம்மி அந்த மாதிரி ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு கீழே கார்டு போடுறேன். ஸோ போயிட்டு நம்ம வந்து உள்ளே எப்படி இருக்குது டாப் வரைக்கும் நம்மளால் போயும் பார்க்க முடியும். பட் நம்ம டீம் ஆல்ரெடி ரொம்ப பெரிய டீம். ஸோ நம்ம போயிட்டு வந்தோம்னா ரொம்ப டைம் ஆகிடும். அப்படின்றதுனால நாங்கள் வந்து வெளியே இருந்தே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி, ட்வின் டவர்னாலும் நமக்கு தெரிஞ்ச ஒரு டவரு, சரி உள்ளே போய் பார்க்கலாம். கேஎல் டவர் அவ்வளோ தெரியாது, அதனால் இது பரிச்சை இல்லாத இடம்னால நாங்கள் வந்து போகல. இங்கே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் போகிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அதுதான் இப்போ நான் வந்துக்கிட்டே உங்கள்கிட்ட பேசினேன். ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தால் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஸோ இங்கேருந்து அந்த கேஎல் டவர் கீழே நின்று நம்ம வந்து பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம். உள்ளே போக முடியலனாலும் வெளியே இருந்து இந்த மாதிரி நம்ம பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம். இந்த இடமே நல்லா க்யூட்டாக இருக்குது. காலைல விடிஞ்சோடனே தான் அந்த மலேசியாவோட எஃபெக்டே வருது. நேற்று நைட்டு தான் உள்ளே வந்தனால அந்த பில்டிங்ஸ் எல்லாம் சரியாக பார்க்க முடியல. இருட்டு லைட்டில் தான் பார்த்தோம். பகல் லைட்டில் பார்க்கும்போது தான் பின்னாடி இந்த பில்டிங்ஸ் எல்லாமே இந்த மலேசியாவோட ஃபீல் வந்து கிடைக்கிது. கைஸ், நான் வந்து இவங்களை பற்றி சொல்லியே ஆகணும். இவங்க வந்து ஆல்ரெடி மலேசியன் தான், மலேசியாவில் தான் இருக்காங்க. ஆனாலும் என்னோட மலேசியா குரூப் ட்ரிப்பில் வந்தாங்க. எல்லாருமே வந்து மலேசியா சுற்றி பார்க்கணுன்னு வருவாங்க. இவங்க அந்த ஊர்லேயே பல வருஷம் வாழ்ந்து வந்துடுறாங்க. கேட்டால் என்னை வந்து ரொம்ப பிடிக்கும், நம்ம வந்து 3 days டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வந்தேன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப டச்சிங் ஆகிடுச்சு. ஸோ அவங்க பேர் வந்து வனிதா. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஏதாவது 2 வார்த்தை பேசுங்க. எனக்கு வந்து அனிதாவை இன்ஸ்டாகிராமில் தெரியும், அப்புறம் பிக் பாஸ் மூலியமாகவும் தெரியும். அப்போ இருந்தே ரொம்பவும் பிடிக்கும். அப்போ அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். இவங்க மலேசியாவுக்கு வராங்கன்னு தெரிஞ்சோடனே கண்டிப்பாக இவங்களை வந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்காகவே 3 நாள் டைம் எடுத்து இவங்க கூட வந்து நான் சுற்றுலா வந்திருக்கேன். அவங்க ஊரை சுற்றி பார்க்க அவங்களே வந்து ஸ்பெண்ட் பண்ணி இந்த ட்ரிப்க்கு வராங்க. எனக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷம். அண்ட் அவங்களோட டாட்டரும் ஹஸ்பண்டும் வந்து ஜாலியாக அவங்கள ஏற்றி விட்டுட்டு போனாங்க வரும்போது பஸ்ஸில். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லவ்லி ஃபேமிலி உங்களுக்கு. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஓகே, மேலே போகிறதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 3000 rupees கிட்ட வந்து டிக்கெட்டு. முன்னாடி வந்து இந்த மாதிரி கோட் மாதிரி இருக்குது. இங்கே நின்று நம்ம வந்து சில் பண்ணலாம். நாங்கள் வந்து மேலே போகலை, அதனால் போகிறவங்க மட்டும் போட்டோம். அவங்க வர வரைக்கும் நம்ம இங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ திடீர்னு வந்து மழை வந்துருச்சு. அதனால் மேலே போகிறவங்க எல்லாருமே வந்து ஸ்டாப் ஆகிட்டாங்க. அலௌட் இல்லை இப்போ. என்ன அது ஓப்பன் பிளேஸ்ன்றனால கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பி நம்ம இதே பிளேஸ்க்கு வர போகிறோம். திரும்பி இதே இடத்துக்கு வந்து நம்ம எல்லோரும் வந்து டிக்கெட் எடுத்தவங்களுக்குலாம் வேஸ்ட் ஆகாது, மேலே வந்து போவாங்க. இது பேர் வந்து கேஎல் டவர், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு கவுண்டர் இருக்குது, ஃபோட்டோ கவுண்டர் ஒன்று. இந்த கவுண்டரில் வந்து அவங்களே பேக்ரவுண்டில் சும்மா இது மாதிரி வச்சு நமக்கு சும்மா ஃபோட்டோ எடுத்து தராங்க. மேலே போகாமையே போன மாதிரி நமக்கு வந்து பிக்சர்ஸ் எடுத்து தராங்க. சும்மா நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். அங்கிள் எடுத்திருக்காங்க ஃபோட்டோஸ். இது மேலே போகாமையே போன மாதிரி வந்து அவங்களே ஃபோட்டோ எடுத்து தராங்க. இதுக்கு எவ்வளோ அங்கிள் கொடுத்தீங்க? 100 ரிங்கெட்டு. இது வந்து ஷில்லிங். ரிங்கெட்டு ஷில்லிங், நமக்கு பைசா மாதிரி ஷில்லிங் சொல்கிறாங்க. அங்கிள் அந்த ஃபோட்டோ காட்டுங்க. வாவ், செம்மையாக இருக்கு அங்கிள். ஏய், கலக்குறீங்க. ஓகே அங்கிள். ஓகே, இதான் கொக்கோ மரம்.
ஒரிஜினலி பார்த்தீங்கன்னா கிட்ட வாங்க காட்டுறேன். ஓகே, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கொக்கோ இருக்குது அந்த மரத்தில். ஒரிஜினல் கொக்கோலாம் நல்லா பாருங்கள், ஜூம் பண்ணுங்கள், இருக்கதோ அந்த பச்சை கலர் தெரியுதா, இதுதான் கொக்கோ ஒரிஜினல். அதெல்லாம் ஒரிஜினலே, டூப்ளிகேட் இல்லை. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உலகத்திலே 7 இடம் தான் செய்கிறது கொக்கோ இடம். அந்த 7 இடம் தான் இங்கே. அதில் ஒன்று தான் மலேசியா. அதை வச்சு பார்த்திங்கன்னா இந்தோனேசியா, கேமரா, நைஜீரியா, பிரேசில், எக்கோடோ, கானா, இவோகரி, இதுதான் உலகத்தில் இது மேக்கிங் பண்ணுறது, எப்படி செய்கிறது, பேக்கிங் பண்ணுறதுன்னு. இங்கேருந்து தான் முக்கால்வாசி எல்லா நாட்டுக்கு அனுப்புறது சாக்லேட்டு. ஓகேயா, பார்த்துக்குங்க. மேக்கிங் இங்கே தான், இந்த உலகத்தில் தான் பண்ணுறது. அது ஒன்று தான் மலேசியா கொக்கோவோட. மற்ற எந்த இந்தியாவில் இல்லை, ஜப்பான் இல்லை, சைனா எதுவுமே இல்லை. அங்கே சாக்லேட் இருக்குது, ஆனால் இங்கேருந்து தான் ப்ரோமோட் பண்ணி அங்கே போகுது. ஸோ சாக்லேட் ப்ராசஸ் வந்து இங்கே எழுதியிருக்காங்க, த ப்ராசஸ் ஆஃப் சாக்லேட் மேக்கிங் சொல்லிட்டு. கோகோ பீன்ஸ் எடுத்து சார்ட்டிங் அண்ட் க்ளீனிங் பண்ணி என்கிட்ட இருக்கு வாங்கிட்டு ரோஸ்ட் பண்ணி கிராக்கிங் பண்ணி உள்ளே இருக்க எடுத்து கிரைண்ட் பண்ணுறாங்க. ஏதோ கான்ச்சிங் என்னென்னமோ இருக்குது, ரிஃபைன் பண்ணுறது, சுகரோட மிக்ஸ் பண்ணுறது, டெம்பரிங் பண்ணுறாங்க, அதை மோல்டு பண்ணி ஷேப் கொண்டு வராங்க, அது கூல் பண்ணுறாங்க, அப்புறம் பேக்கிங் பண்ணுறாங்க, குவாலிட்டி செக்கிங் பண்ணுறாங்க. இது வந்து கோகோ சாக்லேட் பண்ணுறதுக்கு தேவைப்பட்ட அந்த காலத்து மிஷின்ஸ் எல்லாத்தையும் மியூசியம் மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து சாக்லேட் வச்சு இந்த டப்பாஸ் போல், பனானா, சாக்லேட் கவர்ஸ், டப்பாஸ். இங்கே ஒரே சவுண்டாக இருக்குது. உள்ளே வந்து சேல் பண்ணுறாங்க. இங்கே சாக்லேட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக. ஸோ இந்த இடத்துல இது பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் வருது. அப்புறம் இங்கேயே திராமிசூவில் வச்சுருக்காங்க. இது மில்க்கு, இது சாக்லேட், இது டார்க் சாக்லேட், 3 வெரைட்டி வச்சுருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரைஸு. நீங்கள் நோ வீடியோ. ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம காஃபி இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே விதவிதமான காஃபி கிடைக்குது, வாங்கிக்கலாம். ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு 800 ரூபா, 1000 ரூபா அந்த மாதிரி வருது. இங்கே வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே வந்து ஃப்ரேக்ரன்ஸ்லாம், பர்ஃப்யூம்ஸ்லாம் லைனாக இருக்குது. அந்த பக்கம் காஃபி இருக்குது, சாஷேவாக குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டு பார்த்து நம்ம எதாவது வாங்கிக்கலாம். 38 ரிங்கெட். இது என்னது? வாங்க போறியா? வாங்கிட்டேன். என்னது அது? மேங்கோ கேண்டியா? கிங் பேலஸ் உள்ள போனீங்கன்னா மேலே பார்ப்பீங்க மஞ்சள் கொடி இருக்கும். அதாவது இங்கே ராஜாவோட கொடி. அது மேலே இருந்தாக்கா ராஜா வந்து இந்த நாட்டில் இருக்காருன்னு அர்த்தம். அந்த கொடி கீழே இறங்கிருச்சுன்னா ராஜா அந்த நாட்டை விட்டு வெளியாகிட்டாருன்னு அர்த்தம். அந்த கொடி கீழே நீல கொடி ஒன்றுன்னு இருக்கும். அது என்ன அர்த்தம்னா ஒரு ஆக்டிங் கிங் உள்ளே இருக்காருன்னு அர்த்தம். உள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தம் 38 டோம் இருக்குது. 38 டோம்லேருந்து இந்த வேலை செய்கிறவங்க தான் அங்கே தங்குறாங்க. மலேசியாவில் வச்சு பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 சுல்தான். அந்த 9 சுல்தானுக்குள்ள தான் பேசிக்குவாங்க 5 வருஷம் அடுத்தது யார் ராஜா ஆகுறதுன்னு. இப்போ ராஜாவாக இருக்கிறவர் வந்து ஜோபரு சுல்தான். இந்த மலேசியாவிலே அவர் ஒண்டி தான் சொந்த ஆர்மி வச்சிருக்கிறது. சிம்பிளான இதான் அவரோட ஹிஸ்டரி. வணங்கல ஒன்றும் இருக்காரு. இந்த மலேசியாவில் தான் ராஜா ஆட்சி இருக்கு. ராஜா ஃபர்ஸ்ட், 2வது சுல்தானி, 3வது தான் பிரைம் மினிஸ்டர். இது ஒன்று ராஜா ஆட்சி. ராஜா தான் ஃபர்ஸ்ட் கிங். அவர் ஒன்றும் இருக்காரு. இப்போ இருக்க ராஜா வந்து இது மண்ணுக்கு வந்து ஜோபரு ஸ்டேட், சிங்கப்பூர் பார்டர் பக்கத்தில். அவர் தான் இப்போ எங்கள் நாட்டு ராஜாவாக இருக்கார். இங்கே அதே மாதிரி தான் 5 வருஷத்துக்கு ராஜா மாறுவார். ஆனால் எலெக்ஷன் இல்லை. அந்த 9 சுல்தானுக்குள்ளே பேசிக்குவாங்க. ஓகே, அடுத்தது யார் ராஜா வருது. இது மணிக்கு ராஜா இருந்தவர் வந்து கெந்திங்கையில் போகிறோமே அவர் தான் ராஜாவாக இருந்தார். இப்போ ராஜாவாக மாறினா ஜோபரு, அவர் தான் இப்போ ராஜாவாக இருக்கார். இப்போ அடுத்த 5 வருஷம் வேறு ராஜா வருவார். எந்தெந்த ஸ்டேட்டோட ராஜா நமக்கு தெரியாது. 14 ஸ்டேட்டில் ஆனால் 9 சுல்தான் தான் இருக்காங்க. இப்போ கோலாலம்பூரில் சுல்தானே இல்லை. ஒரு ஸ்டேட்டில் சுல்தான் இருக்க மாட்டாங்க, ஒரு ஸ்டேட் தான் சுல்தான் இருப்பாங்க. அதனால தான் இங்கே அப்படி. கைஸ் இங்கே பாருங்களேன், அந்த டபுள் பஸ் சூப்பராக இருக்குது, ஆசையாக இருக்குது. அதில் போகணும் போல். சிட்டி டூர் எல்லாம் அதில் போகிறாங்க. ஆனால் கண்டிப்பாக கருத்துரும் ரொம்ப அதில் போனால். கொஞ்சம் நேரம் தான் நல்லாயிருக்கும். என்ன எடுக்கணும்? வாங்க தாம்பரம் வாங்க. போகலாம். எங்கே வேணா இருங்க. வாங்க ஏறுங்க. வாங்க தாம்பரம் 10 ரூபா சில்லறையா வச்சுங்க. வாங்க ஏறுங்க. தாம்பரம் எங்கே வேணா நீ வாங்க. ஓகே, அடுத்து நம்ம வந்திருக்க இடம் பேர் வந்து
ஐயோ ஏதோ சொன்னாங்களே, ஏதோ ஒரு இடம் சொன்னாங்க. இதை வந்து சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரே கல்லில் செதுக்கியிருக்காங்க. தஞ்சாவூரில் எப்படி ஒரே கல், அதுக்குன்னு தஞ்சாவூரோட கண்டிப்பாக கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு கல், அந்த ஒரு கல்லுங்கிறதுக்காக நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஆனால் நல்லா க்யூட்டாக பண்ணியிருக்காங்க உள்ள ஆர்கிடெக்சர். இந்த கல் கிடையாது, இதுக்கு பின்னாடி இருக்குது. நான் உங்களுக்கு கூட்டி போய் காட்டுறேன். இது இடம் பேர் ஏதோ எழுதியிருக்காங்க, எனக்கு சரியாக புரியல. இதில் எது அந்த பேருன்னு புரியல எனக்கு. சோல்ஜர்ஸ்க்கு வந்து ஒரு மரியாதை செலுத்துறது மொதல் துகு பெரிங்கத்தான் நிகாரா, மலேசியா. இந்த இடம் தான் அது. இப்போ நான் வந்திருக்க இடம் பேர் வந்து துகு நெகாரா. இது வந்து நேஷ்னல் மானுமெண்ட் அப்படின்னு பொதுவாக சொல்கிறாங்க. இது வந்து ஒரு வீரர்களின் நினைவு சின்னம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். மலேசியாவில் இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடின சோல்ஜர்ஸை வந்து கௌரவப்படுத்தும் விதமாக இதை வந்து அமைச்சிருக்காங்க, நினைவுபடுத்தும் விதமாக அப்படின்னு சொல்லலாம். வேர்ல்ட் வார் 2 அப்போது ஜப்பானியர்களோட ஆக்கிரமிப்பு வந்து மலேசியாவில் ரொம்ப அதிகமாயிட்டு அவங்கள வந்து ஜப்பானியர்கள் ரொம்ப கொடுமைலாம் படுத்தவா எப்படி நம்மளை பிரிட்டிஷ் பண்ணாங்க, அந்த மாதிரி ஒரு பீரியட் நடந்துருந்துருக்கு. ஸோ அதை எதிர்த்து வந்து போராடின சோல்ஜர்ஸை நினைவு கூறும் விதமாக இதை வந்து அமைச்சிருக்காங்க. இது வந்து ஒரு தேசிய நினைவு சின்னம். இங்கே பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டும் வராங்க, ஈவன் லோக்கல்ஸ் கூட இங்கே வந்து லீவ் டைமில் என்ஜாய் பண்ணுறதுக்கு வராங்க. ஸோ முக்கியமான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர், மலேசியாவோடது. இதோட ஆக்சுவல் நேம் வந்து மெர்டேக்கா ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க. மெர்டேக்கா அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ், ஃப்ரீடம், ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமா. ஸோ 1957 தான் முதல்ல இவங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல தான் பிரிட்டிஷ் ஃப்ளாகை இறக்கிக்கிட்டு மலேசியன் ஃப்ளாக் வந்து ஹாய்ஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஏற்றிருக்காங்க. ஏற்றிட்டு 7 முறை அவங்க வந்து மெர்டேக்கான்னு அந்த மன்னர் வந்து கத்துனாராம். ஸோ இது மூலமாக நான் வந்து இண்டிபெண்டன்ஸ் நம்மளோட நாட்டுக்கு அப்படின்னு அறிவிக்கிறேன் அப்படின்னு பண்ணியிருக்காரு. 1957 ஆகஸ்ட் 31 மிட் நைட்டில் இது வந்து நடந்திருக்கு. ஸோ எப்படி நம்ம ஊரில் வந்து ஒவ்வொரு இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் நம்ம வந்து இந்த ராஜ்காட்டில் பரேடு பண்ணுவாங்கல்ல, பயங்கரமாக பண்ணுவாங்கல்ல எல்லா ஸ்டேட்காரங்களும் போய், அந்த மாதிரி இந்த இடத்துல தான் வந்து வருஷம் பரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 31 அன்னைக்கு. அதை வந்து நேஷனல் டேவாக அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்து நாங்கள் போனது சைனீஸ் டெம்பிளுக்கு தான். இதே மாதிரி சிங்கப்பூரில் நான் ஒரு வாட்டி சைனீஸ் டெம்பிள் போயிருக்கேன். அதோட இப்போ தான் வந்து மலேசியாவில் சைனீஸ் டெம்பிள் வந்திருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து 2 டைம்ஸ் மலேசியா வந்திருக்கேன். ஆனால் இந்த மாதிரி எங்கேயுமே வெளியே போனதில்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நானுமே ட்ரிப் போகிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட் டைம் இந்த சைனீஸ் டெம்பிள் பார்க்கல, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு சைனீஸ் டெம்பிள்னால் ரொம்ப 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 பிடிக்கும். நம்ம ஊரில் கூட சில கோயில் போனால் நான் வேண்டுதல் வைக்க மாட்டேன். ஆனால் அந்த சிங்கப்பூர் சைனீஸ் டெம்பிள்லையும் மலேசியன் சைனீஸ் டெம்பிளையும் நான் உருகி வேண்டுவேன். நடந்தால் வரேன்லாம் சொல்லி வேண்டுவேன். எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று பண்ணுறாங்க பார்த்தீங்களா, என்னன்னா அங்கே இந்த மாதிரி கொத்தா அந்த மாதிரி நீட்டாக குச்சி வச்சுருப்பாங்க. அந்த குச்சியில் நம்பர் எழுதியிருப்பாங்க. அதை நம்ம எடுத்து மொத்தமாக அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். ஒரே ஒரு குச்சி மட்டும் மேலே வந்து நிற்கும். அது எது நிற்குதோ அந்த குச்சியோட நம்பர் என்னவோ கீழே பார்த்தீங்களா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதில் அந்த நம்பரை மட்டும் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து ஒரு சீட்டு வச்சுருப்பாங்க. அந்த சீட் எடுத்து நமக்கு என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத படிக்கணும். மோஸ்ட்லி நமக்கு வந்து நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி ஏதாவது ஒன்று வரும், பாசிட்டிவாக ஏதாவது ஒரு நோட்டு வரும், இல்லை ஆல்ரெடி நம்மளோட நேச்சர் என்ன அப்படிங்கிறது மாதிரி வரும். ஸோ எல்லாமே நமக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அது சும்மா ஒரு ஃபன் ஃபேக்டர் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப அதை எடுத்துக்கணுன்ட்டு இல்லை, ஒரு ஃபன்னாக ஓகே பரவாயில்ல நல்லா பாசிட்டிவ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. எது எப்படி ட்ரெயினில் போனால் ஸ்டேஷனில் ஒன்று இருக்குமே அந்த மாதிரி தான் இங்கேயும். அடுத்து நம்ம லஞ்சுக்காக வந்திருக்கோம். லஞ்ச் சாப்பிட்டுட்டு மீதி சிட்டி டூரை நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். லஞ்சுக்கு நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காரக்குடிக்காரர் நம்ம ஊரில். ஸோ அவரோட ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். அதனால் நம்மளோட ஓவரால் ட்ரிப்லேயே வந்து நமக்கு எந்த ஒரு தமிழ்நாடு ஃபுட்டுக்கு பஞ்சமே இல்லாத மாதிரி இருந்தது. ஒரு 3 ஹோட்டல் மாறி தான் வந்தோம். பட் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ்பெஷலி இது ரொம்ப பிடிச்சி போனனால நாங்கள் இதிலே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆர்டர்ஸ் நாங்கள் இங்கேயே கொடுத்துட்டோம். இன்றைக்கி ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ஐட்டம்ஸுமே இருந்தது. சாம்பார், உருளைக்கிழங்கு, ரசம், மோர், முட்டை, சிக்கனு, கீரை, பீன்ஸு, அந்த மாதிரி இல்லாததே இல்லை. அப்பளம் முதற்கொண்டு கேசரி முதற்கொண்டு எல்லா ஐட்டம்ஸுமே இருந்தது. லஞ்ச் முடிச்சுட்டு திரும்பி நாங்கள் எங்கள் ட்ராவலை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் இங்கே ஒரு ஜூஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஜூஸ் வந்து இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ் ஆமா, எல்லா கல்யாண ஃபங்க்ஷன்லையும் இது இருக்குமாமா. அப்புறம் பார்த்தா என்ன தெரியுமா, நம்ம ரோஸ் மில்க் இருக்குல்ல, அது மில்க் இல்லாமல் தண்ணியிலே அந்த எசன்ஸ் ஊற்றினா என்ன இருக்கும், அதுதாங்க அது. ஓகே கைஸ், நம்ம சைனா டெம்பிள் முடிச்சுட்டு இப்போ வந்திருக்க இடம் வந்து சைனா டவுனு. இதுக்கு முன்னாடி போன டெம்பிள் பேர் நான் கீழே போடுறேன். ஸோ அந்த டெம்பிள் முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கோம். ஸோ இது முடிச்சுட்டு நம்ம டின்னர் சாப்பிட்டுட்டு சும்மா வெளியே இங்கே சுற்றி பார்த்துட்டு நம்ம ரூமுக்கு போய்க்கலாம். டின்னர் சாப்பிட்ற வரைக்கும் தான் நமக்கு வந்து நம்ம ஏஜென்சி பண்ணுவாங்க. அதுக்கு மேலே நம்ம ஓனாக எங்கேயாவது போனால் போய்க்கலாம். ஸோ சைனா டவுன் போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் டீ குடிக்கணும்னு சொன்னோம். ஸோ டீ காஃபி கிடைக்கும்னு சொல்லிட்டு நாசி கந்தர்னு சொல்லிட்டு இங்கே இந்த கடைக்கு வந்து வர சொன்னாங்க. அதனால் இங்கே வந்திருக்கோம் எல்லாருமே.
ஸோ பக்கத்து ஸ்ட்ரீட் தான் சைனா டவுன். முடிச்சுட்டு இங்கே கிராஸ் பண்ணி இப்படி நம்ம உள்ளே போய்க்கலாம். கைஸ், சைனா டவுன் முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம டின்னருக்கு வந்திருக்கோம். வாங்க உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு காட்டுறேன். பை த வே நல்லா பில்டிங்ஸாக அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இந்த இடம் ஃபுல்லாகவே. அப்புறம் வெளியும் உட்காந்து சாப்பிட்லாம், உள்ளேயும் உட்காந்து சாப்பிட்லாம். வாங்க என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம், எனக்கே தெரில. A few moments later. ஓகே, இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா டின்னர் முடிச்சதுக்கப்புறம் அந்த நம்ம ட்வின் டவர் பார்த்தோம்ல, ஈவினிங் வந்தோம்ல, அதே இடத்துக்கு திரும்பி வந்திருக்கோம். ஏன்னா எல்லாரும் சில பல ஃபோட்டோக்களை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால இப்போ ரிட்டர்ன் கொண்டு போய் ஹோட்டலில் விட தான் பிளானு. இருந்தாலும் அவங்ககிட்ட கெஞ்சு குத்தாடி ஒரு 5 மினிட்ஸ் எங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிறோன்னு கேட்டதுனால அந்த டிரைவரும் கூப்பிட்டு வந்து ஒரு 10 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் தரேன், நீங்கள் வந்து இங்கே வந்து வீடியோ எடுத்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ட்வின் டவர் வந்திருக்கோம். கரெக்டாக 5 மினிட்ஸ் தான் டைம். அந்த ஃபோட்டோகிராஃபர் இருக்கார்ல, அவரை நம்ம ஃபாலோ பண்ணி போகிறோம். நம்ம எடுக்கலாம், நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கலாம். பட் என்னென்னா அவங்க இங்கே ஒரு ஸ்பாட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த ட்வின் டவர் ரெண்டுமே கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும்னு சொல்லி எடுக்கிறாங்க. ஆனால் ஆல்ரெடி எடுத்தவங்களும் சஜஸ்ட் பண்ணாங்க நம்ம குரூப்லேயே. அவங்கக்கிட்ட பே பண்ணியிருக்காங்க. ஓகே, நாங்கள் வந்து அவர்கிட்ட பே பண்ணி ஃபோட்டோ எடுக்க போகிறோம். 4 ஃபோட்டோ $30, 30 ரிங்கெட். ஸ்மைல் பண்ணுங்க. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டே 3 என்ன நடந்ததுங்கிறத நாளைக்கு சொல்கிறேன். மலேசியா சீரீஸ்க்கு உங்களோட லவ் கொடுங்க, லைக் கொடுங்க, ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.